ஒரு நாள் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஜெயிக்க போகிற. ஆனால் அந்த நாளுக்காக, உன்னுடைய கனவுக்காக இன்றைக்கி நீங்கள் உழைக்கணும். இன்றைக்கி நீ எவ்வளோ கடினமாக உழைக்கிறியோ அதுதான் உன்னுடைய கனவை எவ்வளோ சீக்கிரமாக அடைய போகிற அப்படிங்கிறத தீர்மானிக்கும். வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னா நமக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதலாவது கனவு, அப்புறம் முயற்சி, அப்புறம் கொஞ்சம் பொறுமை. கனவு அப்படிங்கிறது உனக்கு என்னவோ வேணா இருக்கலாம். நீ ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு இருக்கலாம், நீ ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு இருக்கலாம், நீ மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதன் ஆகணும்னு இருக்கலாம், ஒரு ஆசிரியர் ஆகணும்னு இருக்கலாம். உன் கனவு என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் அந்த கனவு மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதை விடவே கூடாது. ரெண்டாவது முயற்சி. நீ இன்றைக்கி முயற்சி செய்கிறத விட 10 மடங்கு கடினமாக முயற்சி பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் படிக்கிறத விட 10 மடங்கு கடினமாக படிக்கணும். ஏன்னா வெற்றி பெற உங்களை கண்டிப்பாக தோல்வி சோதிக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சி மட்டும்தான் அந்த வெற்றியை உங்களுக்கு கையில் வாங்கி கொடுக்கும். முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு செயல் எடுக்கிறீங்கன்னா அதில் எக்ஸ்பர்ட்டாக ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா அந்த பாடத்தில் எந்த இடத்துலேருந்து கேள்வி கேட்டாலும் என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலை பற்றி அத்தனை சந்தேகங்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். எக்ஸ்பர்ட் ஆகுங்க. ஒரு சின்ன டாபிக் அப்படின்னா கூட அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதுதான் அந்த முயற்சியுடைய பலன். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மூணாவது பொறுமை. கொஞ்சம் பொறுமை அவசியம். இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே அதுக்கான வெற்றி கிடைச்சிடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உடனடியான தீர்வு கிடைக்கலங்கிறதுக்காக நாம் அந்த முயற்சியை கைவிட்டக்கூடாது. அது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பல முறை தோற்று போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம குழந்தையாக இருக்கிறப்போ எந்திரிச்சு முதல் நடக்கிறப்போ முதல்ல விழுந்தோம். அதுதான் நம்மளுடைய முதல் தோல்வி. ஆனால் நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம நடக்காமே இருந்துறதில்லை, திரும்ப எழுந்து நடக்கிறோம். ஸோ அன்னைக்கு நம்ம நடக்கிறோம், இன்றைக்கி நம்ம ஓடுறோம், இன்னொரு முந்தும்படி நாம் வேகமாக ஓடுறோம். இதுக்கான காரணமெல்லாம் அந்த தோல்வியில் நம்ம துவண்டு விழாமல் திரும்ப எந்திரிச்சு நடந்தது தான். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி வெற்றி அடையும் போது இந்த தோல்வியெல்லாம் அந்த வெற்றிக்கு முன்னாடி ரொம்ப 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 சின்னது. ஸோ 8 முறை தோற்றாலும் 9வது முறை வெற்றி பெறும்போது அந்த 8 முறை தோல்விக்கான அந்த பதிலை அந்த 9வது முறை வெற்றி சொல்லும். ஸோ உங்களுடைய மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. நீங்கள் இன்னும் ஒரு நாள் கடினமாக உழைச்சா உங்களுடைய வெற்றி உங்களை நோக்கி இன்னும் ஒரு படி எடுத்து வைக்கும். அதனால் நீங்கள் விடாமல் உழைக்கணும். அந்த வெற்றியாளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. உங்களுடைய கனவு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் கனவை நோக்கி ஓடுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடுமையாக உழைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உங்களை தேடி வரும். வருங்காலத்தில் உங்களை பற்றி இந்த உலகம் படிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை பற்றி படிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளர். ஒரு பாலைவனத்தில் தண்ணியே இல்லாமல் பல மைல் தூரம் பயணம் செஞ்சு வந்த ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு கப் தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நாமளும் பல முறை தோல்வியை மட்டுமே தழுவிட்டு இருந்த நமக்கு அந்த வெற்றி கிடைச்சிது அப்படின்னா அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து இன்றைக்கி உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. விடாமல் படிங்க. இந்த வீடியோ நான் உங்களோட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய கனவுகளை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தில் நானும் உங்களோட இருக்கேன். நன்றி.